சாமி ஒருத்தர் தண்ணி சாப்பாடு இல்லாமல் உயிர் வாழ்றத சொன்னாங்க. எவனை ஒருத்தன் காட்டு இட்டுன்னு வர தண்ணி முடியாது. நான் வேணா வண்டிக்கு தொடுத்தார் வட்ட வட்டி இட்டுன்னு வந்து அடுத்த பௌர்ணமி. எவனா இருக்கட்டும்பா, அடுத்த மாதம் எவ்வளோ காசுன்னு சொல்லுப்பா. இப்போ போகும்போது வாங்கிட்டு போயிடுப்பா, அடுத்த மாதம் அவனை இட்டுன்னு வைப்பாங்க. ஆடா சும்மா இரு சாமி, சும்மா இரு. நீ இருந்து பாரு, நான் 4 நாளைக்கு சோறு இல்லாத இருந்து பாரு. நீ என்னது இன்னொருத்தனை போய் தேடி கிடக்குற? உன்னை தேடுன்னு சொல்லிங்கிறேன். உலகத்தெல்லாம் தேடி கிடக்குங்க. உங்களை தேடுங்க முதல்ல. சோறு இல்லாத, தண்ணி இல்லாத, தூக்கம் இல்லாத இருக்கலாம். வள்ளலார் இருந்தார். எப்படி இருந்தார் தெரியுமா? உலகத்தை மறந்தார் இருந்தார். நீ உலகத்தை பொண்டாட்டி புள்ளு கோயந்துக்கு ஜுரம் வந்து தூக்கின்னு ஓடுற, நீ போய் தண்ணி இல்லை சோறு இல்லாத இருப்பியா? செத்து போடுவேன். தெரிஞ்சுக்கோ. பாசம் மனசில் இருக்கிற வரைக்கும் ஆசை இருந்துக்கினாக்க, ஆசை இருக்கிற வரைக்கும் பசி இருந்துக்கினே இருக்கும் மனுஷனுக்கு. தெரிஞ்சுக்கோ. வள்ளலார் இருந்தது பொன்னேரி. அவங்க அம்மா வீடு, அவங்க அம்மாவுக்கு அம்மா வீடு பொன்னேரி. அவங்க அக்காவை கொடுத்ததும் பொன்னேரி. பொன்னேரியில் தான் அவர் வளர்ந்த இடம். அங்கேருந்து வடுவடியம்மன் கோயிலுக்கு வருவார் திருவத்தூருக்கு. அங்கேருந்து கந்தக்கோட்டம் போவார். கந்தக்கோட்டத்தில் அவருக்கு முன்னாடியும் யாரும் பாடலை, அவருக்கு பின்னாடியும் அவர் பாடின மாதிரி யாரும் பாடலை. எத்தனை வயசில்? 13 வயசில் அப்படி ஒரு பாடல். இது எல்லாம் நம்ம என்ன பாடுவோம்? நம்ம இன்னும் ஒரு பாட்டு கூட எதுவே இல்லை. நீ எவ்வளோ பாட்டு எழுதிக்கிறீங்க? அப்படி எப்படிங்க வள்ளலார் கூட போய் சேர்றது? நம்ம அவர் 6 திருமுறை வரைக்கும் எழுதினார். நம்ம ஒரு திருமுறையாவது எழுதணும்னா பரவாயில்ல. ஏதுவே முடியல, ஒரு பாட்டை கூட எழுத முடியல. நம்ம எங்கே தான் வள்ளலார் கூட போய் சொல்லுது? அதுக்கப்புறமா அவருக்கு இங்கே இடைஞ்சலாக இருக்குதுன்னுட்டு அவர் வடலூர் போயிட்டார் இல்லையா? ஆனால் அவர் எவ்வளோ வயசில் உலகத்தை வெறுத்து போனார். தாலிகா எத்தனை பசங்க உங்களுக்கு? அப்பா பெரிய குடும்பி. கல்யாணம் பண்ணிட்டீங்களா? பேரம்பேத்திலாம் இருக்குமே. கடவுளே எங்கெங்கே தேடுறது? அதுங்களுக்கு குழந்தை இல்லையான்னு கோயிலாக சுற்றத்துக்கே சரியாக போடும், டாக்டர்கிட்ட தெரியறதுக்கே சரியாக போடும். நம்ம எங்கே கடவுளை தேடுறது? அவர் கல்யாணம் பண்ணோடனே திருவாசகத்தை கையில் கொடுத்தாரு. அம்மா இதான் உதவும், நான் உதவாதுவும் உனக்கு அப்படின்ட்டு. நம்மளால முடியலையே, அப்புறம் வல்லார பேசலாமா? நம்ம அவ்வளோ பெரிய மகான். அவர் சொன்ன அறிவுரைகளை பயன்படுத்திங்க. அதை அடுத்தவங்க கிட்ட போய் கேட்டு பயன்படுத்துறதில்ல. கேட்டால் நீ இப்போ என்கிட்ட கேட்ட, நான் நினச்சி ஓ ரொம்ப கருணையான ஒரு பொருள் கொடுப்பா, ரொம்ப நல்ல ஒரு பொருள் கொடுப்பா, ரொம்ப தர்மம் பண்ணுவார் பொருப்பா நினைக்கிறதுக்கு தான் உதவுமே தவிர செயலுக்கு உதவாது. செயலுக்கு உதவுனா நீ யாருக்கிட்டுமே சொல்லக்கூடாது. உன் சொத்தை ஊட்ட வில்லு, எல்லாருக்கும் சோறு போடு. அவர் சொன்னார் அன்னதானமே பிரதானம்னார். விற்று சோறு போடு. பேப்பரில் வட்டம் இந்த மாதிரி ஒரு மகான் விற்றுட்டு சோறு போட்டேன். நான் விற்றுட்டு தான் போட்டேன், கோயிலை கட்டினேன். அதனால் நீ செய்துட்டின்னா நீயும் குருவாகலாம். அதனால் மறைச்சு என்ன சொன்ன முதல்ல திருமூலர் என்ன சொல்கிறாருன்னு, இந்த மோதிரம் கைட்டின்னு ஊந்து போச்சுன்னா விட்டுட்டு போவியா? தேடுவேன். ராத்திரிக்கெல்லாம் அங்கே தேடுவேன். அவ்வளோ ஆசையை வச்சு எனக்கு கடவுளை எங்கே தேடுறது? மனித இயல்பு, கடவுள் இயல்புக்கு போக முடியாது. இதெல்லாம் வச்சுக்கின்னு போக முடியாது. எனக்கு 45 வருஷம் ஆச்சு என் குரு எனக்கு அண்ணா கவர் அறுத்து. இன்னும் அண்ணா கவர் கட்டலை. நான் எந்த கயிறையும் உடம்புல கட்டுறதில்லை, எந்த பொருளையும் நான் போட்டுக்கிறதில்லை. ஏன்? எனக்கு இந்த பொருள்களை விட கடவுள் உயர்ந்தவனா தெரியுறான். அதனால் இந்த பொருளெல்லாம் அனாவசியம்டான்னு தெரியுது. உங்களுக்கு கடவுளை விட இந்த பொருள்லாம் ஏன்னா ஆபத்து உதவும், மாறுகளில் போய் வச்சா உதவும், நம்ம போட்டிருந்தா மரியாதை இருக்கும் போகிற இடத்துல இதுக்கு போட்டுன்னு. இதெல்லாம் தேடுறவனுக்கு கடவுள் தெரியாது. என்ன சொன்னீங்க முதல் வாவது? என்ன சொன்னாரு? என்ன புரியலையா? குத்து விளக்கு எத்தனை விளக்கு போட்டு ஏத்துற? இது உனக்கு எத்தனை இருக்குது? ஒரு முகமாகுது. முகத்தில் எத்தனைப்பா இருக்குது? கண்ணு மூக்கு வாயினுக்குது. ஒரு முகம் என்ன கண்ணெல்லாம் இல்லாத இருக்கிற நிற்கிற? இதுதான் விளக்கு. அதான் குத்து விளக்கு. 5 விளக்கு திரி போட்டு கொளுத்துறமே, அதான் மணி விளக்கு. அது உனக்குள்ளே எரிஞ்சுங்குது. ஆனால் உனக்கு பார்க்கறதுக்கு வயசு இல்லாத போயிடுச்சு. பாவம், என்ன பண்ணுறது? கஷ்டம்தான். இனிமேல்லாம் பார்க்க முடியாது. அதனால் இப்படியே ஏதோ கேட்டுன்னு தெரிஞ்சுன்னு போகலாம். இதை தான் சொன்னேன். ஊனுடல் ஒரு பெருங்கோயில், உள்ளம் ஒரு ஆலயம், கள்ள புனல் நீக்கி கருத்தோடு இருப்போருக்கு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றுப்பேன். அதை தான் சொல்லி கடவுளை போய் ஊராக தேடாதடா. குருவை எத்தனை குருக்குறாங்க உலகத்துலேருந்து தேடாத. ஒரே குருக்கிட்ட போ, ஒரே மாதிரி போ. அப்போ தான் உண்மை விளங்கும். அங்கே உபதேசம் வாங்கிட்டு இங்கே கேட்டினா உண்மையே விளங்காது. ஏன்னா அவரும் சொல்லிப்பார், நான் அவன் சொல்லுவேன். அப்படி தான் ஆகும். இப்போ அவர் சொன்னார் வள்ளலார் ஒன்றும் செய்யாது, இது மட்டும் செய்கின்றார். நான் என்ன சொல்கிறேன்? உனக்குள்ள கடவுளை தேடுன்றேன். இப்போ அவர் சொந்தம் நான் சொந்தம் வேறுபட்டு போச்சு. அவர் பெரிய மகனா நீ.
அப்போ அவரு கேட்டது அவர் சொன்னார், எனக்கு கேட்டதை நான் சொல்கிறேன். இப்போ என்ன ரெண்டுக்கும் நடுவில் எதை செய்யுது? அவர்னா இப்படி சொல்லிக்கிறேன், இவருனா இப்படி குழப்பம் தான் வரும். அதனால் ஒரு குருக்கிட்ட போக கிடையாது. போயிட்டீங்கன்னா அங்கேயே கடைசி வரைக்கும் இந்த நேரம் உண்மை விளங்க. அதனால தான் சொன்னான், ஒன்றை பிடித்தோர்க்கே உண்மை வசப்படுமே. அங்காடி நாய் மாதிரி அலையாது, கட்டாத நாய் எல்லாம் காவலுக்கு ஒப்பாதேன்ட்டான். உன் மனசை முதல்ல கட்ட தெரிஞ்சுக்கும், அப்போ தான் உன் உயிருக்கு ஆபத்து இல்லாத இருக்கும். என்ன அங்காடி நாய் மாதிரி கருத்தரு நாய்க்குத ஒரு வீட்டாண்டை நிற்காது, எல்லா கடையாண்டையும் போவோம். ஏன்னா டீ கடை நின்று புரண்டோம், ரெண்டு புறப்பட்டோம், அதை துன்பட்டு இன்னொருத்த வந்தால் புரண்டோம். அது மாதிரி ஆகிடாதுடா, வீட்டு நாய் மாதிரி வாசப்பட்டியே படு, உன் மனசை அப்படி கட்டி வையின்னு சொன்னேன். ஒரு தவறும் இல்லைப்பா, தவறே கிடையாது. எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது தான், தவறே கிடையாதுப்பா. இதெல்லாம் நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன், இதெல்லாம் எல்லாமே எல்லாருக்குமே தெரியாது. இப்போ எனக்கு கூட நான் இவ்வளோ பேர் ஆயிரக்கணக்கான பேரை உட்கார வச்சு பேசின்னுக்கிறேன். இந்த பேசுறதாலேயோ கேட்கறதாலேயோ எல்லாம் எனக்கு தெரியும், நான் எப்பவுமே சொல்கிறதே கிடையாது. இருக்கட்டா அவர் அந்த பாவத்தை கட்டிக்கிறார், நம்ம ஏன் அதை தடுக்கணும்? அப்போ உனக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சது இவருக்கு தெரியாது, இவருக்கு தெரிஞ்சது இவருக்கு தெரியாது. எல்லாமே ஒரு மனுஷனுக்கு தெரியாது, எல்லாமே ஒரு மனுஷனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா இங்கே வேலையே கிடையாது. அவன் ஞானி, கடவுளோட போயிடுவான். எதுவோ தெரியாத வரைக்கும் இங்கே தடுமாறிங்கிறோம், எது வேணும் எது வேணும் எது தெரியணுன்ட்டு. அது மாதிரி என்னுடைய அனுபவத்துக்கு என்னுடைய வயசுக்கு நான் தெரிஞ்சுக்கிறத தான் எல்லாருக்கிட்டும் சொல்லிக்கிறேங்கிறத தவிர எல்லாமே எனக்கு தெரியும். நான் எப்போவுமே பேசுனதே கிடையாது, இது வரைக்கும் பேசுனதும் கிடையாது, இனி பேச போகிறதும் கிடையாது. என்ன முந்தா நாள் டிவி ஒரு ப்ரோக்ராம் எடுத்தாங்க, அந்த அம்மா படிப்புக்கும் நான் அந்த அம்மா நேரலாண்டு கூட போகக்கூடாது, தகுதி கிடையாது எனக்கு. ஏன்னா அவ்வளோ படித்தவங்க, அவங்க படிச்சுட்டா போதாது. 3.5 மணி நேரம் எங்கிட்ட பேட்டி எடுத்தாங்க. அந்த 3.5 மணி நேரத்தில் அவ்வளோ படித்தவங்க, தமிழாய் மையத்தினுட்டு தலைவராகிறாங்க, அவ்வளோ படித்தவங்க ஒரு வார்த்தையில் கூட அந்த அகங்காரம் தெரியல, அவ்வளோ அமைதி. அப்போது நான் சொன்னேன், நிறை கூடமானி என்ன அது தழும்பாது அப்படின்னா. ஏன்னா சும்மா 2 பேப்பரு 2 பாட்டு படிச்சுட்டா ஏற்றுக்கணும், என்ன மாதிரி பதில் சொல்கிறோன்னே இல்லை, என்ன மாதிரி ஆளே இல்லைடான்னு தெரியுறான். அப்படிப்பட்ட உலகத்தில் அவ்வளோ படித்து அவ்வளோ அமைதியாக அவ்வளோ அடக்கமாக பேசுறது கடினம். அது எல்லாருக்கும் அமையாது, இயற்கையாக அமையணும், செயற்கையில் வராது. அது அந்த அம்மாவுக்கு இயற்கையாகவே அமைஞ்சு போச்சு அது. அதனால் 3.5 மணி நேரம் பேட்டி எடுத்தாங்க. எங்கன்னா பேட்டி பார்த்துக்கிட்டே 3 மணி நேரம் பேட்டி எடுத்து அரசியல்வாதி கூட எடுக்க மாட்டான், 1/2 மணி நேரம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய்டுவோம், போய் பைசா எடுக்குதுன்ட்டு. ஆனால் நான் 3.5 மணி நேரம் விட்ட எடுத்துட்டு எழுந்துக்கல, அந்த அம்மாவை எழுந்துக்கல. அந்த அம்மாவை அவ்வளோ கேள்விகளை கேட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய திறமை ஆணவம் இல்லாத திறமை. அது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கினா ஊரெல்லாம் என்ன மாதிரி அறிவாளியே இல்லைன்னு சுற்றிங்கிறான், நிறைய பேர் இருக்கிறான். இப்போ அந்த மாதிரி இந்த இப்போ கூட ஒரு ஆள் உட்காந்துருப்பார், அவர் கூட அந்த மாதிரி ஆள் தான். ஆனால் எப்போவுமே எல்லாமே ஒருத்தனுக்கு தெரியவே மகான்களுக்கு தெரியல. ஒருத்தருக்கு தெரிஞ்சது இன்னொருத்தருக்கு தெரியல, இன்னொருத்தருக்கு தெரிஞ்சது இன்னொருத்தருக்கு தெரியல. ஒருத்தர் சொல்கிறார் வந்ததுலையும் போனதுலையும் மனசு வைடானாரு, அதனா வந்ததுலையும் போனதுலையும் மனசு வைன்ட்ட. இன்னொருத்தன் சொல்கிறான் உள்ளே தேடுறா உன்னை அப்படின்றான். இதை எவன் சொல்ல சரி சொல்லு, இதெல்லாம் கூட வேணாம். ஆதிசங்கரர் சொல்கிறாரு கடவுள் ஒன்று, வேறுபட்ட பொருள் இல்லை அப்படின்றார். ராமானுஜர் சொல்கிறார் 2ன்றார். பெரிய பெரிய மகாஞானிகள் 2 பேரும் சாதாரண ஆள் கிடையாது. இதுதானே குழப்பம். இங்கே குழப்பம்னா தான் நம்மளை தேடுவோம், நம்ம இல்லைன்னா குழப்பம் இல்லை, நம்மளும் தேட போகிறது இல்லையா. அதனால் அவர் சொல்கிறாரு ஒன்று தான், கடவுளும் நீயும் ஒன்று தான்டான்ட்டார். ராமானுஜர் சொல்கிறார் இல்லைடா 2டான்றார். இது 2 சரியா 1 சரியானா 2 பேர் சொன்னதும் சரி. உள்ளே போய் பார்த்தா மேல்டோட பார்த்தா 2 பேர் சொன்னதும் தப்பு. மேல்டோட பார்த்தா அவ்வளோ பெரிய மகாஞானி 1ன்னு சொல்கிறாரு, அதான் ஏன் சரி, இவர் என்ன 2ன்றாருன்னுவான். இன்னொருத்தன் சொல்கிறான் யோ அவர் என்ன 1ன்னு முட்டாள்தனமாக சொல்லிட்டு போட்டார், 2யா இவர் சொன்னதான் ஏன் சரின்னுவான். இது 2மே வெளியேந்து பார்த்தா தெரியாது, உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தான் அவங்க 2 மகான்கள் சொன்னதும் எவ்வளோ சத்தியமான விஷயன்றதை புரியும் இல்லையா. நான் என்ற ஒரு பொருள், நீ மனுஷன்ற ஒரு பொருள் இருக்குது உள்ள வெளியே. ஆனால் கடவுள் என்ற பொருள் ஒன்று உள்ளே இருக்குது உனக்குள்ளவே. அப்போது இது 2 ஆகி போச்சு. இந்த கடவுள் என்ற பொருளை உள்ளே தேடும் போது நீ வேறுவாகிற, அது வேறுவாகிற. அந்த கடவுள் என்ற பொருளை நீ அடைஞ்சிட்டேன்னா ஒரு பொருள் ஆயிடுற. அதான் ஏகன் அநேகன் இல்லையா. அவர் என்ன சொன்னார், கடவுள் தாண்டா உள்ளந்துன்னு ஒரு பொருளை தாண்டா ஏகிக்கணுங்கிறான்றாரு.
இவர் என்ன சொல்றாரு, கடவுள இருந்து ஒன்று தான் ஏற்கிறாரு, ஆனால் அந்த ஒன்று நம்ம தேடி நிற்கிறோமே, அப்போ 2000 அப்படின்றாரு. ஆகக்கூடிய 2 மகான்கள் சொன்னதும் ஒரே ஒரு விஷயத்தை, இது புரியாத வெளியே பேசினா குழப்பம்தான் வரும். அதை உள்ளே பார்த்து உணர்ந்தவனுக்கு மட்டும்தான் 2 மகான் சொன்னதும் ஒன்று தான். 2 மகானுமே ஒரே பொருளை பற்றி தான் பேசிக்கிறாங்கன்னு தெரியும். இத்தனைக்கும் இவர் வேற அவர் வேற, அவர் சிவ மதத்தை சார்ந்தவர், இவர் விஷ்ணு மதத்தை சார்ந்தவர். கடவுள்ன்றது விஷ்ணு மதமா இந்த சிவ மதமா இல்லை, கடவுள் உலகத்துக்கு ஒரு பொருள் தான், அது வேறுபட்ட பொருளே இல்லை. அந்த ஒரு பொருள் நீ என்னவா நினைக்கிறியோ உன்னை அப்படி ஏற்குது. இப்போ நம்ம 10 பேர் பிறந்தோம், நீ என்ன விரும்புகிற, நான் டிரைவர் ஆகணுங்கன்ற. இவர் என்ன சொல்கிறாரு, ஏரோப்ளைன் டிரைவர் ஆகணுங்க. இன்னொருத்தர் என்ன சொல்கிற, கப்பல் டிரைவர் ஆகணுங்க. அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கடவுள் உதவி செய்கிறான். உன் விருப்பத்துக்கு மாறுபட்ட வேலை செய்யலை, விருப்பத்துக்கு மாறுபட்ட மாதிரி கடவுள் பண்ணான்னா கடவுளை நீ திட்ட ஆரம்பிச்சிடுவ. அதனால் உன் விருப்பம் எதுவோ அதுக்கு ஏற்ற மாதிரியே கடவுள் ஒத்துழைக்கிறான். அப்போ நீ அது ரவுடி ஆகணும்னா ரவுடி ஆகிடு, நல்லவனாகனா நல்லவன் ஆகிடும், பேச்சாளர் ஆகணும் பேச்சாளர், கவிஞன் ஆகணும்னா கவிஞன் ஆகிடு. எதுக்காக நீ விரும்புறியோ அதுக்காகவே இறைவன் உனக்கு ஒத்து ஏன்னு படைச்சவாம. இந்த உண்மைகள்லாம் உள்ளே போய் ஆராய்ஞ்சிங்களா தான் புரியுமே தவிர, ஏன் கடவுள் என்னை இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு தெரியாமல் உலரிக்கும் தெரியும். உணர்ந்தால் தெரியும், உணர்ற வரைக்கும் தெரியாது உண்மை. அதனால் அப்படி இருக்குது. எங்கே அதான் பண்ணிட்டே ஒரு வழி இல்லை, ஏதோ ஒரு திட்டம் போட்ட நடந்து போச்சு, விடு பரவாயில்ல விடு. மாமிசம் விற்கும் கடையில் ஒருவன் ஆடு வெட்டுகிறான். சரி, அது அவன் செய்யும் பாவமா அல்லது ஆடு முன் செய்த கர்ம வினையா? ஆடும் ஒரு சிவகங்கைன்னு நினைக்கிறேன், ஒரு 2 நாளைக்கு முன்னே ஒருத்தர் ஃபோன் பண்ணார். சாமி, மாமிசம் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க, கிராமத்தில் ஆடு கோழி வளர்க்குறாங்க, அப்போ அது எப்படி சாமின்னா, உன்னை தானேயே நான் சாப்பிட வேணான்னு சொன்னேன், கசாப் கடைக்காரனை வெட்ட வேணான்னு நான் சொன்னேன்னு. ஏன்னா அது அவனுடைய தொழில், அவன் எல்லாரும் ஊரில் சாப்பிடாமல் இருக்க மாட்டான் இல்லையா. நீ கடவுளை தேடுறோம், நீ ஒழுக்கமாக இருந்துக்கோ, ஊரை பற்றி யோசிக்காத, உன்னை மாதிரியே ஊர் இருக்காது. அதனால் ஆடு வளருது கோழி வளருது அது அவன் கசாப் கடைக்காரன் வேலை. நீ போய் கறி வாங்கினா உனக்கு பாவம் இல்லை, ஆனால் வெட்டினவனுக்கு பாவம் தானே. ஆனால் வெட்டினவனுக்கே பாவம் இல்லை, ஏன்னா பாவம்னு அவனுக்கு தெரியாத வெட்டும் போது அது பாவம் இல்லை, பாவம்னு தெரிஞ்சு வெட்டினா பாவம். இந்த பாவமும் புண்ணியமும் எங்குதுன்னா மனசில் இருக்குது சாமி. சாமி சொல்ல சாமி, இந்த மகாபாரத போரை பற்றி ஏற்கனவே சொன்னீங்க. கர்ணன் உயிர் போகாமல் அவரை காத்திருந்தது அவர் செய்த தர்மம், அதனால் அவர் உயிர் பிரியவில்லை. அதுக்கப்புறம் கண்ணன் அந்த தர்மத்தை எல்லாம் யாசகம் செய்தார், அதற்கப்புறம் உயிர் போச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஆமாம் ஆமாம். புண்ணியத்தையே கொடுக்கறது பெரிய புண்ணியம் இல்லையா? அது எப்படி புண்ணியம் போயிருக்க முடியும்? எங்கே போச்சு, யாருக்கிட்ட? கர்ணன் கொடுக்குறாருன்னு சொல்கிறோம். ஆமாம். அப்போ எப்படி புண்ணியம்? அது அந்த புண்ணியத்தை கொடுக்குறதும் புண்ணியம் தானே? புண்ணியம் தான். அப்புறம் புண்ணியம் போகலை தானே, அப்புறம் உயிர் எதுக்கு போகுது? எங்கே போச்சு, எங்கே போச்சு? இதை தான் எதை படித்தாலும் சரியாக படிக்கணும், எதை பார்த்தாலும் சரியாக பார்க்கணுன்றது. புண்ணியத்தை வாங்கணும் பூமியில் இருக்கிறான் கண்ணன், ஆமாம், புண்ணியத்தை கொடுத்தவன் சொர்க்கத்தில் இருக்கிறான் கர்ணன். அப்போது இவன் புண்ணியத்தையே தானமாக கொடுத்ததால கடவுளே போக முடியாத இடத்துல கர்ணன் போய் நின்னான். கடவுள் கூடவே இருந்த பஞ்சபாண்டவர்கள் போக முடியாத இடத்துல கர்ணன் போய் நின்னான். அப்போது தர்மத்தையே புண்ணியத்தையே தானமாக கொடுத்ததால கடவுளோட சிறப்பு வாழ்ந்தவன் அவன். இப்போ நம்ம வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, புண்ணியத்தை கொடுக்கவே முடியாது. யார் சொன்னது? புண்ணியத்தை கொடுக்கறது அது இன்னும் புண்ணியம் தங்கி தானே இருக்கு. யாருக்கு எங்கே தங்கி இருக்கும்? கர்ணன்ட்ட. எப்படி தங்கி இருக்கும்? எப்படி தங்கி இருக்கும்? இப்போ இங்கே என்ன சொல்லின்னுக்கிறேன், பாவம் புண்ணியம் ரெண்டையும் இந்த பூலோகத்தில் சம்பாதிக்கிறது. இந்த பாவத்தையும் புண்ணியத்தையும் இங்கே விட்டுட்டு போகணும். பாவத்தை சம்பாதிச்சாலும் இங்கே பிறந்துக்கினே இருப்பேன் அந்த பாவத்தை தீக்கிறதுக்காக, புண்ணியத்தை சம்பாதிச்சினாலும் அந்த புண்ணிய பலனை தீக்கிறதுக்காக இங்கே பிறந்துக்கினே இருப்பேன். அப்போது இந்த புண்ணியமும் இல்லை, உங்ககிட்ட பாவமும் இல்லை. அப்போ நீ எங்கே போவ? கடவுள்கிட்ட போயிடுவேன். அப்போது கண்ணன்கிட்ட பாவமும் இல்லை புண்ணியமும் இல்லை, கர்ணன்கிட்ட சொர்க்கத்தில் நின்னான். அதுவும் கண்ணனை வரவேற்கிறான் கர்ணன், அதுதான் கர்ணனுடைய சிறப்பு. அதனால் மகாபாரதத்தில் மகாவில்லாளி
மகா வீரர்கள் அப்படின்னு புராணம் சொல்லுது. அர்ஜுனனை வில்லாளன்ட்டு. அர்ஜுனெல்லாம் வில்லாளன் இல்லை. அர்ஜுனனை பல முறை கண்ணன் காப்பாற்றப்படுறான். ஆனால் கர்ணனை எவனாவது காப்பாற்றுறது உண்டா? மகாபாரத கதையில் சொல்லுங்க பார்க்கலாம். நாகாஸ்திரம் கர்ணன் விடுறான் அர்ஜுனனை கொல்றதுக்கு. அர்ஜுனன் வில்லாளன்னு வச்சுக்கோ, அப்படியே நின்றுந்தான்னா அவன் தலை புட்டுக்குன்னு கர்ணனுடைய காலில் விழுந்துருக்கும். ஆனால் கர்ணன் என்ன பண்ணான், தேரில் இருந்ததால் அர்ஜுனன் சொல்கிறான், சாமி என்ன சாமி இப்படி பார்த்து என் தலை காலி ஆகிடும் பொழுதுதானு, நீ பயப்படாது நின்றுக்கு நேர்றான்னா. நாகாசுரம் வரும்போது பூமியில் சொருவிட்டான் தேர் எடுத்துன்னு போய் கண்ணை அழுத்தி. அதனால் தலையில் இந்த கிரீடத்தை எடுத்துன்னு போயிடுச்சு அது இல்லையா? ஆனால் கர்ணனை எவனாவது காப்பாற்றணும் உண்டா? அப்போது வீரன் சொன்னால் முதல் வீரன் பீஷ்மன், ரெண்டாவது வீரன் கர்ணன், மூணாவது வீரன் துரோணன். ஆனால் துரோணர் கூட வஞ்சகன் இல்லையா? வஞ்சகன் தானே. ஏன்னா அந்த ஏகலைவன் பீஷ்மனுடைய சிலையை செய்து வச்சு அவனுடைய வில்வித்தையை சிறந்து நிற்கிறான். ஆனால் பீஷ்மர் சொல்லிக் கொடுக்கல. அவன் ஒரு அம்பு விடுறான். பீஷ்மர் 100 பேர் 105 பேரை கூப்பிட்டுன்னு காட்டுக்கு போகிறார் கலை சொல்லி கொடுக்கறதுக்கு. 5 பேர் பஞ்சபாண்டவர், 100 பேர் கௌரவர். இந்த 105 பேரை கூப்பிட்டுன்னு போகும்போது அந்த ஏகலைவன் விடுற அம்பு 7 மரத்தை தொலைச்சிக்கின்னு போகுது. பீஷ்மன் பயந்து போயிடுறான். துரோணர் யாரா இப்படிப்பட்ட ஒரு வீரன் அப்படின்ட்டு. அதை பார்த்துட்டு நீ என்ன பண்ணியிருக்கணும், சந்தோஷப்பட்டிருக்கணும் இல்லை? நம்ம கற்றுக் கொடுக்காது இப்படி ஒரு வீரனாடா, வாடா நீ என் கூட நீ இருக்கணும் இல்லை? அவன் தானே மனுஷன். இந்த ஆள் என்ன பண்ண, கூப்பிட்டு கட்டவரில் கட் பண்ணிக்கினான் இல்லையா? அதனால் ஏகலைவனால் சண்டை போட முடியாமல் போயிடுச்சு. அவ்வளோ பெரிய வீரனாக இருந்துக்கிடும். பீஷ்மர் இறந்து இருக்கிறப்போ ஏகலைவன் சொல்கிறான், என் குரு என்னுடைய கட்டவரில் காக்கலன்னா நான் அர்ஜுனனை கொன்று இருப்பேன், என் குருவை காப்பாற்றி இருப்பேன்றான். அவன் தானே வீரன். அப்புறம் அர்ஜுன் எங்கே வீரன்? சும்மா புராணம் சொல்லிக்கின்னு இருக்குது. உண்மையை சிந்திச்சு பாருங்க, அதனுடைய பொருள் தெரியும். மாதா பிதா குரு மூவராலையும் கர்ணன் கைவிடப்பட்டதா பார்க்குறோம். இந்த நிலை ஏன் சுவாமி, எதனால்? கர்ணனை மாதா பிதா குரு 3 பேருமே கைவிட்டுட்டாங்க. ஆமாம். அந்த நிலை ஏன், இதை பற்றி சொல்லுங்க சாமி. பிதா கர்ணனை கைவிடவே இல்லை. அதை தான் இப்போ கூட சொன்னேன். சரியா படிங்க, சரியா பாருங்கன்னு. கர்ணனுடைய பிதா சூரியன், கர்ணனுடைய மாதா குந்தி. ஆனால் கர்ணனை எப்போவுமே சூரிய பகவான் விட்டு கொடுக்கவே இல்லை. ஒவ்வொரு ஆபத்துலையும் வந்து 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 சொல்கிறான். இந்திரன் வரான், குண்டலி கவசத்தை கேட்க வரான், கொடுக்காத அவன் புள்ளியை காப்பாற்றுறதுக்கு வரான் அப்படின்னு சூரிய பகவான் சொல்லியிருந்தாங்கிறார். அதனால் பிதா கைவிடவே இல்லை, கடைசி வரைக்கும் கைவிடவே இல்லை. ஆனால் குரு கைவிட்டான், பரசுராமர். கர்ணனுக்கு குரு யார்? பரசுராமர் கைவிட்டார். ஆனால் தாய் கை விட்டுட்டா. ஏன் கை விட்டா? முறை தவறி குழந்தை பெற்றுட்டான். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பெண்ணுக்கு கர்ப்பமாகி குழந்தை பிறந்துட்டா அவள் எப்படி வச்சு என்ன காப்பாற்ற முடியும் உலகத்தில்? அப்போ உலகத்துக்கே தெரியும். நான் ஏற்கனவே சொன்னேன், ரிஷி பிண்டம் ராத்தங்காதுன்ட்டு சொன்னேன் இல்லை? அது மாதிரி ஒரே ராத்திரியில் குழந்தை பிறந்து போச்சு குந்திக்கு. இப்போ அந்த குழந்தைய எத்தனை கல்யாணம் ஆகாத பொண்ணுக்கு என்ன சொல்லுவா? அதனால் ஆற்றுல ஒரு பொட்டியில் வச்சு இந்த புடவையெல்லாம் வச்சு ஆற்றுல விட்டுட்டான். அப்போ தேர் ஓட்டியும் துரியோதனுடைய அப்பனும் 2 பேரும் போகும்போது அப்போ சொல்கிறான், ஏன்னா இவன் ஏழை தேரோட்டி, துரியோதனுடைய அப்பன் அரசன். அதனால் சொல்கிறான், இந்த பெட்டி நல்லா இருக்குது, இந்த பெட்டி எனக்குடான்றான். அவன் தேரோட்டி என்ன சொல்கிறான், பெட்டிக்குள்ளே பணம் இருக்குன்னு சொல்லணும், பெட்டிக்குள்ளே இருக்குது எனக்குன்னு. அதனால் பெட்டியை திறந்தா குழந்தை இருந்தது. குழந்தைய அவன் தூக்கி போட்டான், பொட்டியை இவன் தூக்கி போட்டான். அதே மாதிரி குரு கிட்ட கலை கற்றுக்கிறான். அங்கே போய் கெடுத்தது யார்? கண்ணன் கெடுத்தான்.
கண்ணன் போய் கர்ணனுடைய தொடையில் வண்டா தொலைக்கலன்னு சொன்னால் பீஷ்மர் சபிக்க போகிறது இல்லை. இவர் பரசுராமர் தொலைச்சி, நீ பிராமணனா இருந்தீன்னா இந்த வழியை நீ தாங்க முடியாது, நீ ஒரு சத்திரியன், அதனால தான் இந்த வழியை தாங்கியன்னா குரு பத்துங்கிறார். இது தொலை போட்டுட்டு ரத்தம் பாயுது. ஆனால் சீடனுடைய கருணை பாரு, காலே போனாலும் குரு தூக்கம் கலையக்கூடாதுன்னு தாங்கிக்கு நிற்கிறான். ஆனால் குரு என்ன பண்ணுறாரு, இவ்வளோ வலியை தாங்கின்னு ஒரு பிராமணனால் இருக்க முடியாது, ஒரு சத்திரியனால் தான் இருக்க முடியும், நீ சத்திரியன் சண்டை போடும்போது உனக்கு இந்த கலை பயன் தராதுன்னு சபிச்சிட்றான் இல்லையா? அங்கே கெடுத்தது யார்? கண்ணன். இங்கே கொன்னது யார்? கண்ணன். அதனால் சொல்லிட்டான், கொலையும் அவன் தான் செய்கிறான் அப்படின்னு அதையும் சொல்லி போட்டான். ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம் சாமி. இப்போ மனசு இருக்குது, நம்ம காலையில் பகலில் இருக்கிற மனசு ஃப்ரீயாக இருக்குது, ஆனால் நைட்டு இருளை பார்த்தா மனசு பயப்படுது. எதனால் பயப்படுது? மனம்ன்றதே ஒரு மாயை சாமி. சரி. எந்த ஒரு பொருளும் உலகத்தில் ஒன்று பார்த்து பயப்படாது. ஆனால் இந்த மனம் மட்டும் வெளிச்சத்தில் இருக்கும்போது தைரியமாக இருக்குது. அதுக்கு பேயை பற்றி ஞாபகம் வரல, பிசாசை பற்றி ஞாபகம் வரல, எதை பற்றி ஞாபகம் வரல. ஆனால் இருள்னு ஒன்று வந்த உடனே லைட்டாக இருள்னு ஒன்று வந்த உடனே அது யாரை பார்க்குது? தன்னையே தான் பார்த்துக்குது. மனசுக்குள்ள பேய் இருக்குது, பிசாசு இருக்குது. இங்கே எதெல்லாம் இருக்குதோ அங்கே அந்த பொருள் எல்லாமே வரக்கூடிய இருட்டில் தானாக வந்துடும். நான் பேயை பற்றியும் பயம் இல்லை, பிசாசை பற்றியும் பயம் இல்லை நான் போனால், எவ்வளோ இருளாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய காடாக இருந்தாலும் அங்கே பேய் வருமா? வராது. அப்போ முதல்ல பேய் எங்கே வந்தது? இருட்டில் வந்ததா, மனசில் வந்ததா? இங்கே எது இருக்குதோ அங்கே இருள் வந்தவொடனே வந்துடும். ஆனால் என் மனசில் தெய்வமே இருக்குது. பேயை பற்றி நான் பார்த்ததில்லை, ஆனால் தெய்வத்தை உணர்ந்துக்கிறேன். அப்போ சதா சர்வகாலமும் என் மனசில் தெய்வ சிந்தனையாக இருந்தால், இருள் வந்தவொடனே நான் எதை நினைப்பேன்? தெய்வத்தை நினைப்பேன். ஆனால் அந்த சிந்தனை இல்லைன்னா இருள் வந்தோடனே பேயை நினைப்பேன். அதனால தான் வள்ளுவர் சொன்னார், துன்பம் வரும்போது சிரிங்க. துன்பம் வரும்போது யாரால் சிரிக்க முடியும்? துன்பம் படாத போது யார் இறைவனையே நினச்சிருந்தாங்களோ அவங்களால மட்டும்தான் துன்பம் வந்தால் சிரிக்க முடியும். இன்பம் வரும்போது நான் தான், என்னால் தான் வந்தது, நான் யார் தெரியுமா அப்படின்னு வேஷ்டியை மச்சி கட்டினா உதவ வாங்கும்போது அழ வேண்டியது தான். அப்போ பேய் பிசாசுன்றது எதுவுமே இந்த உலகத்தில் ஒரு பொருளும் இல்லை. ஆனால் இந்த மனம் எதெல்லாம் உருவகப்படுத்துதோ அந்த பொருள் எல்லாம் இருளுக்குள்ளே இருக்குது. ஏன்னா மனமும் இருளும் ஒரே பொருள். மாயை. மாயை யாராவது பார்த்துருக்குமா? பார்த்ததில்லை. இல்லை மாயைக்கு எங்கேயாவது சிலை இருக்குதா? சிலை இல்லை. ஆனால் கடவுளை கூட பார்க்கல. ஆனால் ஊறுபட்ட கடவுள் சிலை இருக்குது. இதையும் பார்க்கல, இதையும் பார்க்கல. ஆனால் இது ஒளி வடிவமானது, அதனால சிலை வச்சுக்கிறாங்க. மாயைன்றதே பார்க்கல, ஆனால் இருள் வடிவமானது, அதுக்கு சிலையே கிடையாது. அதனால மனுஷனுக்குடைய உள்ளே இருக்கிற பொருளே வெளியே பிம்பமாக தெரியுது. அப்போ நம்ம எதை சரி பண்ணணும்? வெளியே போய் எந்த மந்திரவாதியும் கூப்பிட்டு வந்து பேயெல்லாம் ஓட்ட வேணாம். நானே ஒரு மந்திரவாதி உள்ளே இருக்கிற பேயெல்லாம் தூக்கி போட்டு இதெல்லாம் பொய்ன்னு நான் நினச்சிட்டேன்னு சொன்னால் அங்கே பேயே வராது. அதனால தான் காலம் ஃபுல்லாக ஐயா சொன்னார். என்னன்னாவே எவ்வளோ பேர் வந்து பேசி பார்த்துட்டாங்க. சாமி பேய் இருக்குதா பிசாசு இருக்குதா ஒரே தான் சொல்லுவார். செத்தவன் எல்லாம் பிறக்க போகிறான், பிறந்ததெல்லாம் சாவ போகிறது நிச்சயம். இங்கே நடுவில் எங்கே பேய் வந்ததுன்னு வரும். வேலையே கிடையாது. ஊரில் பிறந்தவொடனே வெளியே போய் புதைச்சிட்டோம். அங்கே புதைச்சவன் திரும்ப ஊருக்குள்ளே வந்துட்டான். நடுவில் இவங்களுக்கு எங்கே இடங்குது பேயா உலகத்துக்கு? இடமே இல்லையே. அப்போ பேய் பிசாசுன்றதெல்லாம் பொய், ஏமாத்துற வேலை, மக்களை முட்டாளாக்கிறதுக்காக வச்ச விஷயங்கள். ஆனால் இன்றைக்கும் நிறைய பேர் முட்டாளாக்கிறதுக்கான முயற்சி எடுத்துக்கிறான். பேய் இருக்குதா, பிசாசு இருக்குதா அப்படின்னு பேட்டியும் கொடுக்குறான். யோகியே போயிட்டு கூடு விட்டு கூடு பண்ணி பேய் விட்டு வர்றாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது? என்ன பண்ண முடியும்? காரணம் என்ன? மௌனம் பாட வாங்குறவங்களுக்கு பேய் பிடிச்சிச்சான். அது மௌனம் அடைஞ்சாலும் போயிட்டு பேய் ஓட்டு வர்றாராம். அதை போயிட்டு ஓட்டு வந்து கூட்டில் போட்டு அடைக்க வர்றாராம். இந்த மாதிரி கதை கூட்டு குரூப்பும் இருக்குது. அவர் பெரியமா மிகப்பெரிய ஆளாக இருப்பார் உங்களுக்கு.
நம்மலாம் தப்பிச்சு பார்த்து ஒரு வழி சொல்லிட்டாருன்னா நம்ம பாட்டுன்னு போயிடலாம். இந்த கொடுமைலாம் ஏன் கேட்க போகிறோம்? நிம்மதியாக நம்ம பாட்டுன்னு போயிடலாம். இந்த மாதிரி ஒரு மேடை போட்டு அந்த மாதிரி யாராவது கூட்டின்னு உட்கார வச்சு அப்படின்றதுக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டா எதுக்கு நான் பேட்டி கொடுக்கணும்? நானே பண்ணிட்டு போவேன். எல்லாத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு தெய்வம் கடைசி வரைக்கும் இதெல்லாம் நான் பண்ணலன்னே சொல்லியிருந்தார். ஆனால் ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையிலையும் அவர் ஒரு விஷயம் பண்ணிக்கினே தான் இருக்கார். ஆனால் எங்கேயுமே நான் பண்ணலப்பான்வார். உன் மனம் என்ன நினச்சிதுப்பா, அதனால அந்த வடிவில் இறைவன் வந்துட்டான் பாடுவார். நான் அவர் எங்கேயுமே சொல்லவே இல்லை. ஞானம் அடைஞ்சா உண்மை இருந்தா இதுதான் சொல்லுவாங்க வாய் திறந்து. பொய் பொழைக்கணும், காசு பணம் பார்க்கணும்னா எதெல்லாம் ஞானிகள் பொய்ன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் இவங்க மெய்யின்னுவாங்க. ஏன்னா அதை தேடி தான் ஒரு கூட்டம் ஓடுது. ஏன்னா சாமி இல்லாத ஊடுகுது, சாமி இல்லாத மனுஷங்கிறான், பேய் இல்லாத ஊடு இல்லை, வீடே கிடையாது, பேய் இல்லாத மனமும் இல்லை. அப்போ யாருக்கு கிராக்கி ஜாஸ்தி? பேய் ஓட்டக்கூடிய ஆளுக்கு கிராக்கி ஜாஸ்தி. அதனால தான் இதை தேடி போகிறான் சார். அதனால தான் ஐயா சொன்னார், படித்து பொய்யை தேடி போகாதீங்க, ஞானம்தான் மெய்யின்னு வந்துட்டீங்களா. அப்போ அந்த பாதையில் தெளிவாக இருங்க. சில விஷயங்கள் இல்லைன்னா சாவர வரைக்கும் அது இல்லை தான், திரும்பி கை கால் முளைச்சலாம் அது வரவே வராது. அப்போ ஒரு உயிர் எப்படி உருவாகுது? செத்ததெல்லாம் பிறக்கும். நிறைய பேர் ஐயா கிட்ட வரும், எங்கள் வீட்டுக்கார் செத்து போட்டாருங்க, என்னால் வாழவே பிடிக்கல, நானும் செத்து போயிடலான்னு நினைக்கிறேன். ஏம்மா உனக்கு எதனா அறிவு இருக்குதா இல்லையா? உங்கள் வீட்டுக்கார் செத்து போனார், ஆமாம் உண்மை தான், வேதனை இருக்கும், ஆமாம் உண்மை தான். ஆனால் அவர் பிறந்துட்டாரு, யாருக்கோ புள்ளியாக குறைஞ்சி நாங்கள் பால் குச்சிங்கிறாரு, என்ன பண்ணுவோப்பா? அவர் என்னைக்கு செத்தாரு இல்லையே. அப்போ இவ்வளோ பெரிய உண்மையாக வெளிப்படையாக சொன்னார். இங்கே மனுஷன் செத்ததே கிடையாதுப்பா, கூடு விட்டு கூடு பாஞ்சுங்கிற மாதிரி உருவத்தை மட்டும் மாற்றினே இருக்கிறான். யாரும் சாவலை, ஏன்னா செத்தவன் யாரும் இங்கே பிறக்க போகிற வேலையே கிடையாது. நான் மனசு சாவடிக்க தானே இந்த கலை பண்ணுறேன், அவன் செத்தானே எனக்கு பிறவி கிடையாது. புரியுதுங்களா? அப்போ இதுதான் அடிப்படையான ஞானம் வேணும்னு போகிறவங்களுக்கு இந்த அடிப்படையிலே நிற்கணும். இந்த அடிப்படையை யாராவது உடைக்கணும் மீறணும்னு நினச்சா அது எல்லாம் பொய் வேஷம். அவன் ஊரை ஏமாற்ற வேஷம் போடுறான்னு அவங்க கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். இப்போ நம்ம ஐயா ஞானம் அடைஞ்சார், அவருக்கு குரு பொதிகமலையார்னு சொன்னார். ஆமாம். அப்புறம் கணேஷ் சாமின்னு சொன்னார். இப்போ நிறைய ஒரு குரு என்ன பண்ணால் நான் தான் விதைன்னு சொல்லுது, என்னாலெல்லாம் ஞானமே அடைய முடியுதுன்னு சொல்கிறாங்க. அவருக்கு உண்மையான முதல் குரு யார் இருந்தால்தான் ஞானம் அடைஞ்சார். அந்த ஆள் இல்லைன்னா அவரால் ஞானமே அடைய முடியாது. அந்த ஆள் யார்? இது ஒரு நல்ல கேள்வி. இதை கொஞ்சம் டீப்பாக போவோமே, இது கொஞ்சம் டீப்பாக போவோம். கணேச சுவாமிகளே அவர் கூட இன்னொரு சாமியார் வந்தார். யாரே? அங்கையா சுவாமிகளே அவர் கூட இன்னொரு சாமியார் வந்தார். இவங்க ரெண்டு பேரும், கணேச சுவாமிகளும் அங்கையா சுவாமிகளும் ஞானமே பிரதானம் அப்படின்னு போனவங்க ரெண்டு பேரும். அவர் கூட அவரோட நண்பர் ஒருத்தர் இருந்தார். அவர் எப்படியாப்பட்டவர் சொன்னால், பச்சையில தேடி ரெடி பண்ணுவார். அந்த பச்சையிலெல்லாம் தேடுற எதுக்காக தேடுறாருன்னா, தகரத்தை தங்கமாக மாற்றுவார். ரசவாதம் வேணும், நான் இந்த மூலிகையை வச்சு தங்கமாக பண்ணுவேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், குளிகை செய்வேன் அப்படின்னு தேடி 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 போனவர். ஆனால் கணேச சுவாமிகளும் இருக்கிறாரு, அங்கையா சுவாமிகளும் அடையாளம் இருக்குது. அவர் எங்கே போனார்னு இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியாது. என்ன ஆனார்னு யாருக்கும் தெரியாது. எதை தேடி போனவருக்கு? ஞான பாதையில் வந்தது கூட தங்க எதுக்கு என்ன பண்ண போகிறான்? என்ன பண்ண போகிறான்? தேவையே இல்லையா. ஆனால் இந்த பாதையிலையும் தவறுகள் பண்ணால் காலம் அவங்கள இல்லாத காணப்பட மாட்டேன், அடையாளம் இல்லாத ஆக்கு. ஆனால் இன்றைக்கி இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் வராங்க வீட்டுக்கு, மாடியில் வீடு. ஐயா இருக்காரு, கணேச சுவாமிகள் இருக்கிறாரு. ஐயா இருக்காரு, கணேச சுவாமிகள் இருக்காரு, அவர் கூட அங்கையா சுவாமிகள் இருக்கிறாரு. ஆனால் கணேச சுவாமிகள் மௌனத்தில் இருக்கிறவர். அவர் ஐயா என்னைக்கு பார்த்தாரோ அதுக்கு முன்னாடி இருந்து அவரு அப்படின்னு பேசுவார். ஆனால் மௌனத்தில் இருக்கிறாரு. அவர் பேச்செல்லாம் நிறுத்தி இந்த ஞானமே பிரதானம்னு மௌனத்துக்கு போயிட்டார். யாருக்கிட்டையும் பேசவே மாட்டார். நமக்கே எதனா புரியல தலை சொஞ்சோன்னு வச்சுக்கலாம், ஒரு நோட்டை எடுத்து எழுதி காட்டுவார்.
அப்படி ஒரு மௌனத்தில் இருந்தவர். ஆனால் அன்னைக்கு ஒரு பௌர்ணமி, சிவராத்திரி, பௌர்ணமி இல்லை பௌர்ணமி இல்லை, சிவராத்திரி அன்னைக்கு இவங்க 3 பேரும் சேர்ந்துக்கின்னு திருவாசகம் படிக்கிறாங்க. ஐயா ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறாரு, அங்கையா சுவாமிகள் ஒரு விஷயத்தை எடுத்து பேசுகிறாரு. இவங்க 2 பேருக்கும் மாற்றி 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 பேசினே இருக்கிறாங்க. நல்ல ஆர்குமெண்ட் போயினே இருக்குது. இவர் உட்காந்து பார்த்துருக்கிறாரு. ஏன்னா ஒரு மௌனத்தில் இருக்கிறாரு. யாரு? கணேச சுவாமிகள் மௌனம், அவர் பேச மாட்டார், பார்த்துனே இருக்கிறாரு. இவங்களோட அந்த உரையாடல் வந்து அளவுக்கு அதிகமாக போக 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 இவரால் பொறுக்கவே முடியல. இவர் மௌனத்தை கலைச்சிட்டு இவரை மீறி, இவரை அறியாமல் இவரும் கூட சேர்ந்து கலந்து பேசினே இருக்கிறாரு. இவரு பேச 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 இவங்க 2 பேரும் உசாராயிட்டாங்க. இவங்க 2 பேரும் சைலண்ட் ஆகிட்டாங்க. இவர் மட்டுமே பேசிக்கிறார். யாரு? இவ்வளோ காலம் தவத்தில் இருந்தார். யாரு? மௌனம் தவத்தில் இருந்த கணேச சுவாமிகளே அன்னைக்கு பேச ஆரம்பிச்சிட்டாரு. யார் கூட சேர்ந்ததுனால? ஞான கூட்டம் ஒன்றா சேர்ந்தா ஊமையும் பேசும். பேசினவுடனே இவங்க ஆச்சத்தில் இவங்க கம்முனுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் நிதானத்துக்கு வராரு. அட பாவிங்களா, என்ன மௌனத்தை காய்ச்சிட்டீங்களா? அப்போ ஐயா அந்த தொடர்பு எப்படி இருக்குது பாருங்க. அவ்வளோ பெரிய ஞான கூட்டத்தில் தான் வந்தார். ஆனால் இவங்க தான் இவரை ஞானத்தை அடையதுக்கு காரணமா? பட்டினத்தார் என்ன பண்ணிட்டாரு, அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. இந்த உலகத்தில் எதுவுமே பிரதானம் இல்லை, எல்லாம் பொய்ப்பா. என் பிள்ளை எனக்கு உணர்த்திட்டான். எப்பா ஊசிக்கு காது இல்லைன்னா அது கதை வீதிக்கு வருமா? விற்க முடியாது. அதை போல் இந்த உடம்புல உயிர் இல்லைன்னா நயா பைசா கூட உதவ மாட்டேப்பா. அந்த காது இல்லாத ஊசியும் இந்த உயிர் இல்லாத உடம்பு ஒன்று, யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. அவ்வளோ பெரிய உண்மை எனக்கு உணர்த்திட்டான்பா. இனி எனக்கு எதுவுமே வேணான்னு தூக்கி போட்டு போகலான்னு போகிறாரு. அப்போ அவங்க அம்மா கூப்பிட்றாங்க, எங்கண்ணா நான் போகிற? என்ன கூப்பிட்றாங்க? எங்கண்ணா நான் போகிற? எனக்கு எல்லாம் வாழவே பிடிக்கலம்மா, எனக்கு உண்மை புரிஞ்சு போச்சு, எனக்கு எதுவுமே வேணாம், எல்லாத்தையும் தூக்கி போட்டு நான் போகிறேன் அப்படின்னு கிளம்பிட்டாரு. கிளம்பினவரை கூப்பிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க, எங்கே போகிற? நான் ஞானத்தை தேடி போகிறேன். ஞானத்தை தேடி நீ அணைஞ்சிட முடியுமா? தெரியாது. ஆனால் முடிவு பண்ணிட்டேன் போனோன்னு. அப்படிலாம் போனேன்னா போன வழி தெரியாமல் திரும்ப வந்துடுவேன். ஞானம்தான் அடையணும்னு முடிவு பண்ணிட்டல அப்படின்னு அந்த அம்மா ஒரு குருவை காட்டுறாங்க, சிவானந்தர்னு ஒருத்தர். அவரு காட்டின குருக்கு, அந்த அம்மா காட்டின குரு கிட்ட போய் தான் முதல் உபதேசம் பட்டினத்தார் வாங்குறாரு. இப்போ நமக்கு ஒரு கேள்வி, முதல் உபதேசம் கொடுத்த சிவானந்தர் பட்டினத்தார் குருவா, இல்லை சிவானந்தரே காமிச்சா அவங்க அம்மா முதல் குருவா? அப்போ நம்ம சுவாமிகளே நிறைய பேர்கிட்ட உபதேசம் வாங்கிக்கிற, அவங்களாம் குருவா? ஆனால் நீ போகிற வழி நல்ல வழி தான்ப்பா, நீ என்ன வழி ஒன்றப்போ இந்த குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கூட இருந்த அவங்க மனைவி முதல் குருவா? மனைவி இழுத்து பிடிச்சிருந்தா அவர் ஒரு புருஷனாக இருந்திருக்கலாம், ஒரு நல்ல அப்பாவாக இருந்திருக்கலாம், 4 பேர் மதிக்கிற மாதிரி இருக்கலாம், ஒரு நாளை மகன் ஆயிருக்க முடியாது. அப்போ யாரோட தியாகத்தினால ஒரு மகன் வராரு? ஒரு மனைவியோட தியாகத்தினால மகன் வராங்க. அது சாதாரண விஷயம் இல்லை. அப்போ அந்த மனைவி கூட ஒரு கட்டத்தில் குரு தான். குரு எப்படி ஞான வழி போனால் நீ போகிற வழிக்கெல்லாம் கூட துணையாக வந்து நிற்பாரோ, நீ போகிற வழிக்கெல்லாம் மனைவியும் வந்தால் மனைவியும் ஒரு குரு தான். உன்னை கெடுக்கலையே, உன்னை தடுக்கலையே, உனக்கு எங்கேயும் முட்டுக்கட்டு போடலையே, ஆசையை காட்டலையே, பாசத்தை காட்டலையே, பந்தத்தை காட்டலையே. அப்போனா என்ன அர்த்தம்? அந்த ஞானத்தை யோகத்தை அவங்க பண்ணலைன்னா கூட அந்த தன்மையை அவங்களால உணர முடியுது இல்லையா? அதனால அவங்களும் முதல் குரு ஐயாவுக்கு. இதெல்லாம் ராமகிருஷ்ணரோட அந்த அம்மாவுக்கு எவ்வளோ பெரிய பக்கம் இருக்குது பாருங்க. அதுதான் சொல்கிறது. நிறகுணம் எங்கே ஒன்றா இருக்குது. அதனால் இது தெரியாத கூட்டம்தான். அவர் இல்லைன்னா இவர் இல்லைங்க, நான் இல்லைன்னா அது இல்லைங்க. பிம்பம் தன்னைத்தானே உருவாகிது. ஆனால் ஒரு மகானுக்கு பின்னாடி, அவங்களோட வாழ்க்கைக்கு பின்னாடி எத்தனையோ பேரோட தியாகம் இருக்குது. ஆனால் தியாகம் பண்ணவங்க யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க யாருக்கோ பண்ணல, மக்களுக்காக பண்ணுறாங்க. ஐயா கிட்ட நிறைய பேர் டொனேஷன் கொடுக்குறாங்க. டொனேஷன் கொடுத்தவங்க நினைப்பாங்க, நான் போய் ஐயாவுக்கு டொனேஷன் கொடுத்தேங்க அப்படின்னு பெருமையாக சொல்லிப்பாங்களே.
கொடுத்தவங்க சொல்லுவாங்க. ஆனால் ஐயா தன்னோட பணத்தை எடுத்து போட்டிருந்தாருன்னா, நான் இந்த ஆசிரமத்துக்கு எவ்வளோ போட்டேன்னு தெரியுமா சொல்லியிருப்பாரா? இல்லை ஐயாவோட புள்ள ஏதாவது 10 ரூபா கொடுத்துருந்தா நான் கூட ஐயாவுக்கு கொடுத்துருப்பேன் புள்ள சொல்ல முடியுமா? எதை செஞ்சாலும் நினச்சி பார்க்கக்கூடாது, சொல்லி காட்டக்கூடாத ஒரு இடத்துல இருந்து ஒரு குடும்பம் வந்ததுனால தான் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் தப்பு தப்பாக பேசிக்கிறாங்க. நான் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? நீ இல்லைன்னா இன்னொருத்தன் வந்திருப்பான். புரியுதா சாமி? ஆணவம், மனுஷனோட ஆணவம். ஒரு குரு ஒரு முட்டாளை கூட ஞானியாக மாற்றத்துக்கு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் மனுஷனோட ஆணவம் ஒரு ஞானத்தை அடையக்கூடிய எல்லைக்கு போயிட்டு திரும்ப முட்டாளாக்கக்கூடிய சூழ்நிலை கொண்டு வந்து விதி. யார்கிட்ட இருந்தாலும் தப்பிக்க முடியாது. அதான் ஐயா படித்து சொல்லுவார், ஏப்பா நீ எல்லாம் தெரிஞ்சவன் தான், ஆனால் ஆணவத்தோடு இருந்துடாத. ஏன் இருக்கக்கூடாது? இருந்தா என்ன தெரியுமா? நீ போய் சிவன் பக்கத்தில் உக்காந்தா கூட சிவனுடைய கண்ணையே மாயை கட்டும். என்னடா பக்கத்தில் ஒருத்தன் உக்காந்து தானே திடீர்னு காணுமேன்னு பார்த்தா சிவனுக்கே தெரியாமல் உன்னை வலிச்சு தூக்கி போய் போட்டுரும். அப்போ சிவனை கட்டக்கூடிய அவன் கண்ணை கட்டக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த பொருள் மாயை. அதுக்கு இடம் கொடுக்கணும்னா எது வேணும்? நமக்கு கொஞ்சோண்டு ஆணவத்தை அப்படி தூக்கி விட்டால் மாயை வந்து பர்மனெண்ட்டாக உக்காந்துரும். பெரியவங்க சொல்லுவாங்க, உட்கார இடம் கொடுத்தா காலை நீட்டி பத்துட்டான். அந்த மாதிரி மாயை வேணாம் அப்படின்னு சொன்னால் முதல்ல நான் என்ன பண்ணணும்? ஆணவம் நமக்குள்ளே வராத பார்த்துக்கணும். பேச்சிலையோ செயல்லையோ நடத்தையிலையோ எதுலேயும் ஆணவம் வராமல் பார்த்தால் மாயை என்கிட்ட வராது. மாயையாக வராது. அசிஸ்டன்ட் தான் முதல்ல அனுப்புவான். போய் எப்படிங்கிறா பாப்பா ஒரு தேர்வு வரா தேரமாட்டாரா அப்படின்னு. அப்போது ஆணவம் வருதுன்னா பின்னாடியே அவங்க அப்பா மாயம் வரான்னு அர்த்தம். அப்போ உண்மையிலே புத்திசாலி ஞானத்தை தேடி போனால் எந்த சூழ்நிலையும் இப்படி ஒரு ஆணவம் நம்ம மனசில் நம்ம எண்ணத்தில் உதயமாகாத பார்த்துக்கினா எந்த வகையில் தப்பிச்சு கரையேறும். இல்லைன்னு சொன்னால் பாடம் கொடுத்த குருவாலையும் காப்பாற்ற முடியாது. புரியுதுங்களா? இதான் சாமி.